மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று நமக்கு சொல்லி தந்த தந்தை பெரியாரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மிகப்பெரிய திருப்பு முனைகளில் ஒன்றாக நாம் பார்ப்பது சுயமரியாதை துவங்கப்பட்ட காலமும் அதற்கான காரணமும் தான். இன்று சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு என்பதை நாம் நினைவு கூறும்போது இந்த நினைவலைகளில் நன்றி கடனாக மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் வரலாற்றையும் ஏன் இந்திய அரசியல் வரலாற்றையும் கூட மிகப்பெரிய அளவிற்கு மாற்றியமைத்தது சுயமரியாதை இயக்கமாகும். ஒரு மனிதனின் விடுதலை என்பது சுதந்திரம், தேசிய விடுதலை, நாட்டின் விடுதலை இவற்றையும் கடந்து அடிப்படையான மனித விடுதலை தமிழக அரசியலிலும் அதன் தொடர்ச்சியாக இந்திய விடுதலைக்கு பிறகும் கூட தமிழகம் ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கியதற்கு காரணம் விடுதலை வேட்கை என்பது மனித விடுதலையோடு மனித உரிமைகளோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து அதோடு மட்டுமல்லாமல் சமூக நீதிக்கான ஒரு தொடர் போராட்டத்தை கொண்டு தந்த ஒரு சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரின் கொள்கை சித்தாந்தத்தோடு அதன் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, இன்றைய ஒரு காலகட்டத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடத்தப்படுகின்ற இந்த ஆட்சியும் அரசியல் மற்றும் சமூக நீதி கொள்கை சித்தாந்தமும் கூட அதன் அடிப்படையிலேயே அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகம் இன்று தனித்துவமான ஒரு வளர்ந்த மாநிலமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சமூக நீதத்தின் அடித்தளமாக இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டும் மாநிலமாக இருப்பதற்கு காரணம் என்பது சுயமரியாதை இயக்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரணமாகும். திரும்பவும் நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொல்லும்போது தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் ஒரு உலகளாவிய ஒரு சிந்தனையாகும். நன்றி.